ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும், நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை யூனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. தினசரி உங்கள் மொபைல் தேடி நமது தினப்பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் இன்றைய தினம். யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த இனிய பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 7ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு கிரக சேர்க்கை நன்மையை ஏற்படுத்தி தருங்க. மேலும் 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு, புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் தவிர ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல காலை 11 மணி 3 நிமிடம் வரை சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார். ஸோ இந்த மாதிரி அமைப்பு கிரக அமைப்பு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வாரித்தர காத்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் அசைய சொத்துக்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது உங்களால் சொந்த வீடு வாங்க முடியுங்க. அதுக்கான நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. அல்லது உங்கள் வீட்டை நல்ல விலைக்கு விற்கணும்னாலும் இப்போ நீங்கள் செய்யலாம். எனவே வீடு சம்பந்தமான முயற்சிகள், அது வீட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது விற்கிறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதே மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. உங்களுக்கு மன அமைதி அப்படின்றது கண்டிப்பாக இன்னைக்கு வேணும். எல்லா விஷயத்திலும் அவசரப்படாம அமைதியோடு செயல்படுங்கள், வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. இப்பொழுது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். வியாபார ரீதியாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு மிகச்சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் சீக்கிரமாக முடிப்பீங்க. உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அதன் மூலமாக உருவாகும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பண வரவுகளும் சேரும். அதனால கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நேராக சீராக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. சில விஐபிகளை நீங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஐபிகளை இன்னைக்கு சந்திப்பீங்க. அதன் மாதிரியான மீட்டிங் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தரும். உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நீங்கள் செலவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்கிறதுனால உறவினர்கள் வழியிலும் நீங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் நீங்கள் எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தலாம். திருமணம் நடத்துறதுல ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர் புதிய வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான புதிய வேலைவாய்ப்புக்கான நல்ல ஐடியாஸ் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் சிறந்த வேலைவாய்ப்பினை பெற முடியும். சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய கடன்கள், நாட்பட்ட கடன்கள்லாம் உங்களுக்கு எப்படி அடைக்கிறதா, இந்த மாதிரியான யோசனைகளை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அலுவலக பணியாளர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை நல்ல ஆதரவு பெறுங்க. சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளை உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க நிறைய ஐடியாக்களை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. நீண்ட நாளாக உங்கள் மனசில் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களை இன்னைக்கு கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. காரிய வெற்றிகள் கைகூடும். எனவே ரொம்ப நாளாக நீங்கள் செய்யணும்னு நினைச்ச சில காரியங்களை இன்னைக்கு செய்து முடித்து ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க. உங்கள் காரிய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களது உடல் ஆரோக்கியம் தாங்க. ஸோ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால காரிய வெற்றிகளை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல புதிய வாய்ப்புகளும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. சில பேர் நல்ல கவர்ச்சிகரமான ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களது அன்புக்குரியவர் மூலமாக அதீதமான உற்சாகம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தர கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு காதலர் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வந்து தருவார். அதனால நீங்கள் அதிக சக்திசாலியாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுடைய சக்தி இயல்பாகவே அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய தாராளமான மனதை உங்கள் நண்பர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வாங்க. அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சாதகமான ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நண்பர்கள் எல்லாம் உங்களை தவறான வகையில் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்கள்
நண்பர்கள் உங்களை சாதகமாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அதில் சில நஷ்டங்கள் உருவாகும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். உங்கள் குடும்பத்தோட, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகலாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கு போகலாம், அல்லது எங்கேயாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாங்க. உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்று தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுங்க. உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக திருமண வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே. நீங்கள் சில விஷயங்கள் தவறு, சிலர் பேர்த்து கூட பேசுறது தவறு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மனநிலை பற்றி அமைதியாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா அதன் மூலமாக தான் நீங்கள் சங்கடங்கள் இல்லாத நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ எந்த விஷயங்கள் உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் சிறப்பாக நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுங்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சிக்க தவறக்கூடாதுங்க. வெளியூர்லேருந்து உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நல்ல செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிஸ்னஸ் பீப்புள், அதாவது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. உங்கள் தொழிலை மிகப்பெரிய தொழிலாக மாற்றணும், புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னாலும் சரி, கிளைகள் ஆரம்பிக்கணும்னாலும் சரி, தொழில் ரீதியாக விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சிறப்பாக கை கொடுங்க. அதுக்குண்டான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் பயன்படுத்திக்கலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மிகப்பெரிய விஐபிகளோட சந்திப்பு, அதாவது சொசைட்டிலேயே மிகப்பெரிய புள்ளிகளாக இருப்பாங்க, அவர்களுடைய அந்த மாதிரியான நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி முக்கிய பிரமுகர்களை நீங்கள் மீட் பண்ணுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படுங்க, அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னா அதுக்குண்டான ஐடியாக்கள் நிறைய உதயமாகும். அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாப்ல நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெற்று சிறந்த ஒரு ஜாப்ல நீங்கள் செட்டில் ஆக முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வேலை பெண்டிங்காக இருக்குங்கிறத லிஸ்ட் எடுங்க. அந்த வேலை எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தடைப்பட்ட பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் காரிய வெற்றிகள் பெறுவதனால உங்களுக்கு அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலையும் உருவாங்க நண்பர்களே. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் காரியங்களை பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு பழைய கடன்கள்லாம் நீங்கள் எப்படி அடைக்கிறது, அந்த மாதிரியான ஐடியாக்கெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உருவாங்க. மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் இன்றைக்கி சேரும். அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய சாதகமான ஒரு நாள்கள். அலுவலக பணிகளை உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருக்காங்க. கிடைக்கக்கூடிய சாதகமான சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக மனதில் அமைதியோடு செயல்படும் போது உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இன்னும் திறம்பட பயன்படுத்திக் கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.